ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் வாழைப்பழம் வச்சு தாங்க ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போகிறேன். ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போது 3/4 கப்பு மைதா போட்டுக்கலாம். 3/4 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கலாம். முக்கால் கப்பு மைதா, 3/4 கப்பு கோதுமை மாவு. அதுக்கு தேவையான ஒரு 2 பிஞ்சு உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணி வேணால் தண்ணியை ஊற்றிக்கலாம், பால் வேணுன்னா பாலை ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி பிசைஞ்சா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இந்த ஸ்வீட்டு. முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக ரொட்டி மாவு பதத்துக்கு தாங்க. எப்படி நம்ம ரொட்டிக்கு மாவு பிசைறோம் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தாங்க பால் எடுத்தேன். அப்படி இது பத்தலைனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்படியே ஆகிடும். பார்க்கலாம். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்து காசி ஆற வச்ச பாலுங்க இது. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டேங்க. இப்போ கொஞ்சம் மேலே ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது மூடி வச்சிருவோம். சரிங்களா, இப்போ நம்ம 3 வாழைப்பழம் எடுத்தோம் இல்லைங்களா, இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாழைப்பழத்தில் எந்த பழம் வேணும்னு எடுத்துக்கலாங்க. நேந்திரம் பழம் கூட எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிடலாம். 3 இதே மாதிரி கட் பண்ணிடலாங்க. 3 பழத்தையும் கட் பண்ணிட்டேங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை இதிலே போட்டு வதக்கலாங்க. ஸ்லோ ஃபயரில் தான் வைக்கணும். நீங்கள் ஹையில் வச்சிடாதீங்க, இது ஸ்லோவில் தான் இருக்குது. இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டோங்க, பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கி வரும்போது நான் 1/2 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. சரிங்களா, அந்த ப்ரௌன் பாட்டை எடுத்துருங்க. நல்லா வெள்ளையாக இது மாதிரி போட்டுங்க. இது 1/2 கப்பு இருக்குங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நம்ம சர்க்கரை ஒரு 1/4 கப்பு போட்டுருவோம். இது டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் வருங்க. உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுங்க, இல்லைன்னா கம்மி வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப்பு போட்டிருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, போதும். சர்க்கரைலாம் இந்த சூட்லேயே கரைஞ்சிரும். ரொம்பவும் மேஷ் பண்ண வேண்டாம். இந்த வாழைப்பழம்லாம் வாயில் கொஞ்சம் கடிப்பட்டால் நல்லாயிருக்குங்க. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம.
இப்போ இது கொஞ்சம் ஆறி வந்ததும் நம்ம மாவில் டஃப் பண்ணி இதை பன் மாதிரி சலோ ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. பார்க்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சிடலாங்க. ஒரு 5 உருண்டை வந்திருக்குங்க. இது நீங்கள் சின்ன சின்னதாக கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பெருசாக செய்யணும், பெருசாகவும் செஞ்சுக்கலாம். உருட்டிட்டு இப்போ காட்டலாங்க, உருட்டுறது பார்க்கலாம். இது மாவெல்லாம் ஒன்றும் நம்ம தூவ வேணாங்க. இதை அப்படியே நம்ம உருட்டிக்கலாம். ஏன்னா இதில் எண்ணெய் இருக்கிறதுனால இது நல்லா வந்துடும். அப்படியே பாருங்கள், ஒட்டாது. இது நல்லா மெலீஸாக உருட்டிக்கோங்க, ரவுண்டாக. இப்போ இந்த வாழைப்பழம் நம்ம பண்ணதை நல்லா இப்படி பரத்திக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. நல்லா இப்படி இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம உருட்டிக்கலாம் இப்படி பன் மாதிரி. அவ்வளோதான். இப்படி பண்ணி வச்சிடலாங்க. சரிங்களா? அப்படியே எடுத்து நம்ம இப்போ சேலோ ஃப்ரை பண்ணுவோம். இதே மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க பாருங்கள். இன்னொன்றும் காட்டிடுறேன் பாருங்க. இதே மாதிரி இன்னொன்றும் காட்டிடுறேங்க. அது வெளியே வர மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க டஃபிங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ரோல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இப்படி சுட்டிடுங்க. நான் உங்களுக்கு 2 பண்ணி காட்டிட்டேன். இப்போ மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. பாருங்கள், டஃபிங் பண்ணி வச்சிட்டாங்க. 4 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, சேலோ ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஒன்றுன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூட எடுத்துங்க. இப்போ நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டாங்க, பார்க்கலாம். நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு எண்ணெய் சூடாகிடுதும் இதை போட்டதும் இந்த பன்னை ஸ்லோ பண்ணிடணுங்க. ஸ்லோ ஃபயரில் தான் இது வெந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படியே நம்ம இப்போ அழகாக அப்படியே திருப்பிடும் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் நேக்காக ட்ரிக்காக பண்ணுங்க இதெல்லாம். இல்லைன்னா இந்த கரண்டிங்கிறது முனகுன்னா பட்டுச்சுன்னா அது குத்திக்கிட்டு எல்லாம் வெளியே வந்துடும் டஃபிங்லாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வைங்க. இது ஃப்ரை ஆனால் பார்க்கலாம். எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் பண்ணால் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி அது வெந்து தான் இருந்தாலும் இந்த மாவெல்லாம் வெந்து வரணும் இல்லைங்களா? அதனால. சரிங்களா? இன்னும் ஒன்று செஞ்சு காட்டிடுறேன். இப்போ அடுப்பை திரும்பி ஸ்லோ பண்ணிடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா பழம்
நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவுலேயே செய்யணும் கூட செஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஓகே, எல்லோரும் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேருங்க. அவ்வளோதாங்க. இதே நம்ம மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. பாருங்கள், லாஸ்ட் பீஸும் வறுத்து முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஆறுனா பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். சூப்பராக வந்திருக்குங்க. ஒன்று டேஸ்ட் பார்த்தோம், நீங்களும் பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்க. உருட்டும் போது கொஞ்சம் நல்லா மெலிசாக உருட்டி பண்ணுங்கள். நீங்கள் டீப் ஃப்ரை வேணாலும் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்லை செலோ ஃப்ரை வேணாலும் ஸ்லோ ஃபயரில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. இல்லைன்னா உள்ளே வேகாது. சரிங்களா? இதை நீங்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.